வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட்டு ஃபாரின் லைட்டு சொல்லுவாங்க. இது நம்ம ஏரியாவிலேருந்து தோட்டக்காடு வயக்காட்டுக்கெலாம் போகிறவங்க வச்சுருப்பாங்க. ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து நல்ல லைட்டு, விலை கொண்டது. அப்போவுமே இப்போ பழைய கடையிலேருந்து எடுத்து வந்திருக்கோம். இது ஆன் ஆகலை. எப்படி இதை சரி செய்கிறது, எப்படி நிலம் உள்ள இருக்குதுன்னு நம்ம கலட்டி பார்ப்போம். இல்லாத பொருட்களை மாட்டி எப்படி வேலை செய்ய வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இதை கலட்டி உள்ள இதுக்கு சார்ஜரும் இருக்குது, சார்ஜரும் கிடந்துச்சு, சேர்த்து எடுத்து வந்திருக்கேன். இப்போ கலட்டி உள்ள பேட்ரி மற்ற ஐட்டங்கள் சார்ஜ் இருக்கா, உள்ளே இருக்குதா, பல்ப் எரியுதான்னு செக் பண்ணுவோம். பேட்ரி இருக்குது. பேட்ரி வந்து இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு வரும், அந்த ஸ்ப்ரிங்கு இல்லை. இந்த பேட்ரி அமைச்சு பிடிச்சி மைனஸ் பாடியில் டச் ஆகிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங்கு வரும், அந்த ஸ்ப்ரிங்கு இல்லை. நம்ம ஸ்ப்ரிங்கு வாங்கி போடுவோம். இப்போ பேட்ரி நல்லா இருக்கான்னு நம்ம மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பேட்ரி வந்து நல்லா இல்லைன்னா சார்ஜு போட்டு பார்ப்போம், இல்லாட்டா வேறு பேட்ரி போட்டு பார்ப்போம். பேட்ரி போட்டு பார்த்ததில் இது வந்து வோல்டேஜ் சரியாக காமிக்க மாட்டேங்குது. அப்போ பேட்ரி வீக்காக இருக்குது. கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணி நம்ம மொபைல் சார்ஜ் ஏதாச்சும் பூஸ்ட் பண்ணி போட்டு பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுப்போம். இப்போ மொபைல் சார்ஜர் எடுத்து சொல்லிடுங்க. அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக வைக்கணும். பேட்டரி ப்ளஸ்ஸு வச்சு மேலே வச்சு அதுக்கு ஒரு டேப் அடித்து விட்ருங்க. ஏன்னா ஜாயிண்ட் ஆகணும். அது ஜாயிண்ட் ஆகுதா இல்லையான்ட்டு டேப் அடித்து கையில் வச்சு பார்த்துக்கோங்க. மாற்றி லைனுக்குன்னு கொடுக்கக்கூடாது. இது நீங்கள் ப்ராப்பரான ஒரு சார்ஜர் வேறு எதுவும் இதுக்கு போடுற மாதிரி சார்ஜிங் மிஷின்கள் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அதனால் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுவேன். மொபைல் சார்ஜரை வச்சு அந்த ஒயரை வச்சு கட் பண்ணி மேலேயும் கீழேயும் டேப் அடித்து யூஸ் பண்ணுறேன். அப்படி வச்சு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பூஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அது போடும்போது இப்படி போடும்போது பேட்டரிகள் வந்து தானாக பூஸ்ட் ஆகிரும். அதனால் அப்படி போட்டு பூஸ்ட் பண்ணி பார்ப்போம். பூஸ்ட் பண்ணி சார்ஜிங் ஆகி பேட்டரி சார்ஜாக இருந்துச்சுன்னா அடுத்தது பல்பை செக் பண்ணி பார்ப்போம். உள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பட்டன்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பேட்டரி கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஃபுல்லாக நம்ம சார்ஜ் ஏறினா தான், ஓரளவுக்கு சார்ஜ் ஏறினா தான் பல்ப் என்ன கண்டிஷன்னு நம்ம பேட்டரி நம்ம செக் பண்ண முடியும். இப்போ சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் போட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வேணும், அது நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இது சார்ஜ் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சார்ஜிங் நேரம் போட்டாச்சு. அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி நம்ம பேட்டரி ஆன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பேட்டரி ஆஃப் பண்ணிட்டு லைட் சார்ஜிங் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கலட்டி இதுக்கு வோல்டேஜ் செக் பண்ணுவோம். 3 வோல்டேஜ் வருது, டிசி வோல்ட்டு 3 வோல்ட் வருது. இப்போ பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஆகிருக்கு, பேட்டரி நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி ஸ்ப்ரிங்கு இதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு கிடைக்கல, அதனால் வேறு மிஷின்களில் ஏதோ ஒரு ஸ்ப்ரிங்கு வாங்கிட்டு வந்து ஒரு கடைகளில் போய் ஸ்ப்ரிங்கு வாங்கிட்டு வந்து அதை இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இழுத்து இந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் இழுத்து அதில் உள்ளே லாக் பண்ணி போட்டு பார்ப்போம். இந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே ஏதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கை நல்லா வெளியே இழுத்துக்கிட்டு போட்டு உள்ளே நல்லா அந்த பாடியில் டச் ஆகுத மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கு டச் ஆகணும். டச் ஆனால் தான் அந்த பேட்ரி கரெக்டாக சார்ஜிங் ஆகும். பேட்ரிக்கு கரெக்டான பேட்டரியிலேருந்து சப்ளையும் வரும். இப்போ பேட்ரி அது ஸ்ப்ரிங்கை நல்லா டைட்டாக இருக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் இழுத்து உள்ளே டைட் பண்ணி மாட்டி விடுவேன். இப்போ ஸ்ப்ரிங்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ பேட்டரியை போட்டு நம்ம லைட்டில் பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பல்ப்பு எரியுதா இல்லை எரியலையா, இல்லை பல்ப்பு மாற்றணுமா. பல்ப்பு மாற்றணுன்னா கஷ்டம். பல்ப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி பல்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் முதல்ல டைட் பண்ணி பார்ப்போம். டைட் பண்ணி பார்த்து பல்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு பல்ப்பு கிடைக்கணுன்னா செகண்ட்ஸில் எங்கேயாவது பார்த்து பல்ப்பு என்ன எரியுது, லைட்டு எரியுது. இப்போ பல்ப்பு நல்லா இருக்குது, ஆனால் சுவிட்சு கொஞ்சம் சரியில்லை. சுவிட்சு அப்பப்போ இதாகலை, ஆன் ஆகலை. நம்ம எதுக்கும் சார்ஜை போட்டு ஒரு வேளை சார்ஜ் இல்லாததுனால தான் சார்ஜின்னு போட்டு சொருகி பார்ப்போம். சார்ஜ் இல்லாதனாலையும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது, பவராக தான் ஆன் ஆகுது. ஆனால் வந்து பட்டன் வந்து அப்பப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. பட்டன் வந்து சில நேரம் ஆன் ஆகுது, சில நேரம் ஆஃப் ஆகுது, சில நேரம் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது. அப்போ எதையாவது லைட்டாக இது பண்ணால் ஆன் ஆகுது, சில நேரம் ஆன் ஆக மாட்டேங்குது. முதல்ல கல்ப்பு நல்லா கலட்டி உள்ளே நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம்.
ஃபுல்லாக கழட்டி உள்ளே க்ளீன் பண்ணி பட்டன் ரெடி பண்ண முடியுதா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக கழட்டினதில் இதில் வந்து இந்த பல்பு பக்கத்தில் இருக்கிற ஊரில் அந்த பல்பு ப்ளஸ்ஸு ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடம் வந்து நல்ல உப்பு பொங்கி போய் இருக்குது, துரு பிடிச்சி போய் உப்பு பொங்கி இருக்குது. அதை நல்லா க்ளீன் பண்ணணும். இது நல்ல ஏதாவது சின்ன கத்தி மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு எறும்பு பொருளை வச்சு அதில் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அந்த உப்பெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது பெட்ரோல் இல்லாட்டி ஐபி இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா பல்லு தேய்க்கிற ப்ரெஷ் அந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தாலே போதும். அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் கழட்டி பார்க்கணும். உள்ளேயும் கழட்டி பார்த்தா தான் நான் கழட்டி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது உள்ளே துரு பிடிச்சி இதாக இருந்துச்சுன்னா அந்த பட்டன்லாம் செக் பண்ணி க்ளீன் பண்ணணும். பட்டன் தான் நம்மளுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. இதில் மேலே ஒரு த்ரெட் இல்லை மாதிரி ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்க்ரூ மாதிரி ஒரு நட்டு மாதிரி ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அது 2 சைடும் காடி இருக்கும். அதை வச்சு நம்ம கழட்டினோம்னா கலண்டு வந்துடும். மேலே உள்ளதை கழட்டிட்டு கீழேருந்து பல்பை வெளியே எடுக்கணும். கீழேருந்து பல்பை கீழேருந்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அந்த செட்டாக வந்துடும். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும், அது அப்படியே செட்டாக வெளியே வந்துடும். செட்டாக எடுத்து உடஞ்சிடாமல் நைஸாக மெதுவாக அதை லாக் போட்டு ஒரு டப்பா மாதிரி இதை மூடி வச்சுருப்பாங்க. லாக் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு போர்டு இருக்குது, சார்ஜிங்க்கும் ஆன் ஆஃப் சுவிட்சு சேர்ந்து ஒரு போர்டு இருக்குது. அதை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி உள்ள பட்டனையும் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். பட்டனை கழட்டி க்ளீன் பண்ணும்போது நல்ல ஐபி வச்சு நல்ல ஐபி இல்லாட்டாலும் உங்கள்கிட்ட பெட்ரோல் இருந்தால் அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி நல்ல ஒரு ஹீட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இப்போ நல்லா நான் ப்ரெஷ் வச்சு நல்ல ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு பட்டன் வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். உள்ளே வந்து நிறைய ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அது உப்பு பொங்கி இருந்தாலும் அந்த ஒழுங்காக ஜாயிண்ட் ஆகாதனால அப்படி இருக்கும். அதை வெளியே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பல்பு சைடு எல்லாமே நல்ல உப்பு பொங்கி போய் தான் இருக்குது. வீடியோவில் சரியாக காமிக்க முடியல, ஆனால் அந்த இடம் கை வைக்கிற இடங்கள்லாம் உப்பு பொங்கி போய் தான் இருக்குது. அது லைட்டாக ஐபி வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பார்த்து அடுத்தது நம்ம பட்டனை கழட்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஐபி நல்லா யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பெட்ரோல் இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டனை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா பல்பு நம்மளுக்கு போகலை, பல்பு எரியுதில்ல, பல்பு போகலை. இப்போ நம்ம பட்டனை கழட்டுறோம். சின்ன கத்தி மாதிரி இது இருக்கும், அந்த ஒரு கேப் இருக்கும், அதில் நைஸாக விட்டு தென்னிங்கன்னா அந்த பட்டன் கலண்டுரும். மேலே மூடி லாக் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே லாக் மாதிரி தான் இருக்கும். அதை நைஸாக திருகினா கலண்டுரும். 4 பக்கம் நைஸாக மெதுவாக கழட்டிடுங்க. சுண்டி வெளியே எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு போச்சு உரக்கில் போச்சுன்னா கிடைக்காது. அதை தேடி இந்த ஸ்ப்ரிங்கில் எடுத்து இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு சின்ன ஜாயிண்ட்டுக்காக ஒரு பிளேட் மாதிரி ப்ரெஷ் மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட்டு 2 பிளாஸ்டிக் பட்டன் இருக்குது. அதை லாக் பண்ணதுக்கு நம்ம அந்த சில பென்கள் நம்ம அந்த பென்களில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது. இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி பட்டனில் அந்த உள்ளேயும் அதுலேயும் இப்போ நம்ம கழட்டி வச்சு அந்த பல்ப்லேயும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கத்தி வச்சு சுரண்டி எல்லா பக்கமும் சுரண்டி அதில் உப்பு பொங்கியிருந்தால் தேய்ச்சி விட்டிங்கன்னா சுரண்டி எடுத்து போடுங்க. அப்போ தான் அந்த என்ன ஜாயிண்டிங் வச்சு இது ரெண்டும் டச் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டச் ஆகும். இந்த இடத்துல இதுக்குள்ளே இந்த சுவிட்சு பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், 2 ஜாயின் பண்ணதுக்கு. அந்த கம்பி வந்து துரு பிடிச்சிருக்கு அந்த உள்ளே இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில். அதை லைட்டாக தென்னி கத்தி வச்சு நைஸாக க்ளீன் பண்ணி விடுங்க. அதில் லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் அதான் ஜாயிண்ட் ஆகும். இந்த கம்பியும் இந்த ப்ளஸ்ஸும் போய் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிறது, அதில் ஜாயிண்ட் ஆகும். இதை நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. க்ளீன் பண்ணி
ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா ப்ராப்பராக மாட்டுங்க. மாட்டி அது எப்படி இருந்துச்சோ அப்படியே மாட்டினீங்கன்னா பட்டன் ஒர்க் ஆகும். பட்டன் வந்து சில டைம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா போட்டால் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு ஒர்க் ஆகாத பட்சத்தில் வேறு ஏதாவது பட்டன் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணனாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம். இது எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு அந்த இதை எப்படி கலட்டணுமோ அப்படியே திரும்ப நம்ம மாட்ட போகிறோம். இந்த ஸ்ப்ரிங்கு தான் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு அந்த பட்டனை தூக்கி விட்டுருக்கு. ஸ்ப்ரிங் வச்சு இதுக்கு மேலே அந்த ப்ளஸ்ஸு ஒரு தகரம் திரும்ப இரும்பில் ப்ளஸ் இருந்துச்சுல, இதை வச்சு அதுக்கு மேலே அந்த 2 பட்டனை வைக்கணும். வச்சு இதுக்கு மேலே 2 பட்டனை வச்சு இந்த 2 பட்டன் வச்சு லாக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பட்டனுடைய க்ளீனிங் முடிஞ்சிச்சு. இப்போ பட்டன் ஒர்க் ஆகும். இப்போ டார்ச் லைட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பட்டனை வச்சு மேலேயும் பட்டன் வச்சு டார்ச்சு மூடியை நைஸாக மாட்டணும். காடி அதில் ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி காடி இருக்கும், அது ஃப்ரண்டேஜில் வர மாதிரி மாட்டணும். இந்த லாக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வர்ற மாதிரி மாட்டணும். உங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே உள்ள பாடிக்கும் இதுக்கும் ஒரு கேப்பு கரெக்டாக வச்சு வச்சுருக்காங்க. அதை கணக்கு பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடுது. லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக லாக் பண்ணணும், எதையும் உடஞ்சிராமல் கரெக்டாக செட்டிங் உட்கார வச்சு மெதுவாக லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிரும். லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுனதுக்கப்புறம் இதுக்கு மூடி போட்டு நம்ம பழைய மாதிரியே திரும்ப அசெம்பிள் பண்ண போகிறோம். பழைய மூடி எடுத்து கீழே வச்சு அதே மாதிரி பட்டன் இருக்கிற டைப்பில் மட்டன் இருக்கிற இடம் மேலே வர மாதிரி அதை மூடி அதில் ஒரு பட்டன்ஸ் கேப் இருக்கும், அதை கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட் ஆயிரும். இப்போ இதில் மேலே வந்து மாட்டுறதுக்கு பார்க்கணும். அந்த இதில் கரெக்டாக அந்த சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்ச் இந்த நம்ம இதில் உள்ள சுவிட்சும் சேமாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி மாட்டணும். திருப்பி மாட்டி அமைக்கிறாதீங்க, உடச்சிடும். இதில் நைஸாக அந்த சுவிட்சுக்கு போகிற மாதிரி கரெக்டாக வச்சு உள்ளே வச்சு லாக் பண்ணி இப்போ இதில் நம்ம கலட்டின ஒரு வாஷர் உண்டுல்ல, இதை வந்து போடணும். இந்த போல்ட்டு மாதிரி நட்டு மாதிரி ஒரு வாஷர் உண்டு, இது வந்து போட்டு திருக்கணும். த்ரெட்டு தான் அது திரிக்கணும். இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுருங்க. கலரை விடாமல், பல்பை கலரை விடாமல், இந்த செட்டிங்கை கலர் விடாமல் வச்சுருக்கோம். கலட்டிட்டு இப்போ நம்ம மண்டே மாட்டிட வேண்டியதான். ஹெட்டை மாட்டிட்டோம். ஹெட்டை மாட்டிட்டு கீழே உள்ளதை மாட்டி நம்ம ஸ்ப்ரிங் போட்டு பேட்டரி போட்டு எல்லாத்தையும் போட்டு செக் பண்ண போகிறோம். பேட்டரியை போட்டு இந்த ஸ்ப்ரிங்கு செட்டு பின்னால் பேக் சைடில் அதையும் போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. இப்போ அந்த பட்டன் கம்ப்ளைண்ட்டு இருக்கான்னு பார்ப்போம். பட்டன் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு டைப் வச்சோடனே ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணலாம். சார்ஜ் ஏறுது.